சமூக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இன்று இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயமாக ஹமாஸை ஒழிக்கும் வரை போர் ஓயாது, நெதன்யாகு போர் பிரகடனம். இந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலில் 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் கொலைவெறி தாக்குதலை அரங்கேற்ற காசாவில் போர் வெடித்தது. ஆனால் இப்போது இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்த காசாவே பஸ்பமாகின்றது. போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு சர்வதேச அழுத்தம் அதிகரிக்கிறது. போரை நிறுத்த இஸ்ரேலிலும் போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் ஹமாஸ் ஒழியும் வரை போர் ஓயாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. காசா நகரை கைப்பற்றும் இஸ்ரேல் ராணுவம் எஞ்சியிருக்கும் கட்டடங்களையும் தகர்த்து குப்பையாக்கி வருகின்றது. இஸ்ரேலின் தாக்குதலில் உயரடுக்கு மாடிகள் எல்லாம் தரைமட்டமாகி வருகின்றது. எந்த வீடு எப்போது ஏவுகணை தாக்குதலில் சிதறும் என தெரியாத துயரம் மக்களை துரத்துகிறது. காசா என்பது இஸ்ரேல் மற்றும் மத்திய தரைக்கடலுக்கு இடைப்பட்ட 10 கிலோமீட்டர் அகலம், 40 கிலோமீட்டர் நீளம் கொண்ட குறுகிய நிலப்பகுதி. அங்குதான் 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் குண்டுகளை வீசுகிறது. இப்போது குண்டு சத்தம் எங்கள் வாழ்வின் அங்கமாகிவிட்டது. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், என்ன ஆனாலும் எங்கள் மண்ணை விட்டு செல்ல மாட்டோம் என்கிறார்கள் காசா மக்கள். இஸ்ரேல் படையினர் காசா கட்டடங்களை ஏவுகணைகள் மூலம் சிதைக்கும் காட்சிகளை காசா மக்கள் யதார்த்தமாக பார்த்து கடந்து செல்கின்றனர். தாக்குதலுக்குள்ளான கட்டடங்களில் இருந்து வெளிவரும் கரும்புகையை கடற்கரையிலிருந்து மக்கள் வேடிக்கை பார்க்கும் மனோநிலைக்கு வந்துவிட்டார்கள். ஏவுகணைகளால் கட்டடங்கள் சிதறும் காட்சியை இளைஞர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். சிதைந்து விழும் கட்டடங்களிலிருந்து மரக்கட்டைகள், துணிகள் மற்றும் வேறு ஏதேனும் பொருட்கள் இருக்கின்றனவா என தேடுகின்றனர் சிறுவர்கள். பல மாடி கட்டடங்கள் சாம்பலாகும் காட்சியை அருகில் இருக்கும் முகாம்களில் இருந்து மக்கள் வேடிக்கை பார்க்கின்றனர். இஸ்ரேலின் தாக்குதலை இளைஞர்கள் பதற்றமில்லாத வீடியோ எடுத்து தமது சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகின்றனர். இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் தொடர்ந்தும் கட்டடங்கள் சிதைந்து கொண்டே வருகின்றன. காசா நகரை விட்டு இஸ்ரேல் வெளியேறுமாறு உத்தரவிட்டதை தொடர்ந்து காசா மக்கள் கடற்கரையோர சாலையில் சாறை சாறையாக கையில் கிடைத்த பொருட்களுடன் தெற்கு காசா நோக்கி நகரத் தொடங்கியுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலில் கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழக்கும் துயரமும் காசாவில் தொடர்கிறது. இதேவேளை காசாவின் பெரும் பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கு போரை நிறுத்த கோரிக்கை வலுத்துள்ள வேளையில் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தரைவழி நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளமை அங்கு பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதேவேளை ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்களும் ஹவுதிகளும் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் ஏமனின் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து இஸ்ரேல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தினால் உருத்தெரியாமல் அழிக்கப்படுவார்கள் என இஸ்ரேல் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு இஸ்ரேல் திடீரென எச்சரிக்கை விடுக்க என்ன காரணம் என்பது தொடர்பில் பார்த்தால், நாளுக்கு நாள் இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை வான்வழியாக மட்டுமன்றி தரை வழியாகவும் விரிவுபடுத்தி வருகின்றது. உலக நாடுகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் இஸ்ரேல் தனது முடிவிலிருந்து மாறுவதாக தெரியவில்லை. ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாகவே ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் ஹிஸ்புல்லா போராளிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து இரு தரப்பினர் மீதும் இஸ்ரேல் மாறி மாறி தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றது. அண்மையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு உறுதி செய்திருந்தது. இந்த தாக்குதல் குறித்து பேசிய அரசியல் அமைப்பின் தலைவர் மஹ்தி அல் மாஷத், இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலை நிச்சயம் பழிவாங்குவோம் என்றும் இஸ்ரேலில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனை அடுத்து ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் அரபிக்கடல் மற்றும் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். அதேவேளை இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலமும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். எனினும் ஹவுதிகளின் அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த தாக்குதலின் உச்சமாக நேற்று முதல் ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு ஏமனை நிலைகுலைய செய்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹொடைடா துறைமுகம் மீது இஸ்ரேல் பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது. மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.